ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரதி. இன்றைய கதையில நாம என்ன பார்க்க போறோம்? சில நேரங்களில் நம்ம கிட்ட இல்லாத ஒன்று அடைய நாம தவறான வழியை தேர்வு பண்ணிடுறோம். அதனால் நமக்கு கிடைப்பது சந்தோஷம் இல்ல, பிரச்சனைகள் தான். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ஒரு மாயாஜாலம் நிறைந்த காட்டில் இரவு வந்தாலே மரங்கள் மெதுவாக ஒளிரும். மலர்கள் காற்றில் ஆடும்போது இனிய இசை கேட்கும். அந்த காட்டின் நடுவில் ஒரு பிரமாண்டமான தேனீ ராஜ்யம் இருந்தது. அந்த தேனீக்கள் சேகரிக்கும் தேன் சாதாரணமல்ல, அது மந்திர சக்தி கொண்ட தேன். அந்த ராஜ்யத்தில் ஒரு புத்திசாலி அன்பான தேனீ இருந்தது. அவள் பெயர் இனியா. ஒரு நாள் அந்த காட்டிற்குள் பல நாட்களாக பசியால் தவித்த ஒரு கரடி நுழைந்தது. அவன் பெயர் நகுல். எனக்கு ஏதாவது சாப்பாடு வேண்டும் என்று அது சோர்வாக நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு இனிய வாசனை காற்றில் பரவியது. நகுல் மேலே பார்த்தான். ஒளிரும் ஒரு பெரிய தேனீ கூடு. இதுதான் எனக்கு தேவை. இந்த தேனில் கொஞ்சம் எனக்கு கிடைத்தால் போதும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அவன் மெதுவாக மரத்தில் ஏற ஆரம்பித்தான். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடலாம். அவன் தேனை கையில் எடுக்கும் நேரத்தில் திடீரென்று ரீ தேனீக்கள் கோபமாக கூட்டமாக வந்து நகுலை சுற்றி பறந்து கொட்டின. ஐயோ, நின்னுங்க என்று அலறிய நகுல் கீழே விழுந்தான். அவன் தரையில் அமைதியாக உட்கார்ந்து தன் கைகளை பார்த்தான். பசி காரணமா திருட நினைத்தேன். ஆனா அது தவறுதான். நான் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் இனியா மெதுவாக கீழே பறந்து வந்தாள். நீ ஏன் எங்கள் தேனை எடுத்துக்கொள்ள முயல்கிறாய் என்று கேட்டாள். நகுல் தலை குனிந்தபடி, எனக்கு பசியாக இருக்கிறது. உங்கள் தேனின் நறுமணம் மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் தவறா நடந்துகிட்டேன். என்னை மன்னித்து விடு என்றான். இனியா அமைதியாக பார்த்தாள். நாங்கள் உன்னை கொட்ட விரும்பவில்லை. அதே சமயம் எங்கள் தேனை நீ திருடிக் கொண்டு போவதையும் அனுமதிக்க முடியாது. சிறிது நேரம் யோசித்து, ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளலாம். நீ எங்களுக்கு உதவி பண்ணுவியா என்று இனியா கேட்டாள். நகுல் உடனே என்ன வேணும் சொல் என்றான். இனியா சொன்னாள், காட்டின் பல இடங்களிலிருந்தும் மலர்களை பூக்களை சேகரித்து தந்தால் நாம் இன்னும் அதிகமான தேனை உருவாக்க முடியும். அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். நகுலின் முகம் பிரகாசித்தது. நான் செய்வேன் என்று கூறி நாள் முழுவதும் காட்டை சுற்றி மந்திர மலர்களை சேகரித்தான். தேனீக்களும் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தன. மாலை நேரம் மந்திர தேன் தயாரானது. நகுல், இது உனக்கான பகுதி என்று இனியா ஒரு பகுதி தேனை அவனிடம் கொடுத்தாள். நகுல் மெதுவாக தேனை சாப்பிட்டான். அவன் கண்களில் கண்ணீர். நான் திருடி எடுத்திருந்தா இவ்வளவு இனிமையாயிருக்காது என்று உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து நகுல் ஒருபோதும் திருடவில்லை. அவன் தேனீக்களின் சிறந்த நண்பனாக மாறினான். அந்த மந்திர காட்டில் அன்பும் ஒத்துழைப்பும் என்றும் நிலைத்தது. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? அன்பும் நம்பிக்கையும் கிடைத்தால் ஒரு மனசு முழுவதும் மாறிடும். ஒத்துழைப்பு இனிய பலன்களை தருகிறது. நாம் இணைந்து செயல்படும்போது அனைவரும் பயனடைகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.